குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் பசித்து வாடிய நரி ஒரு விலங்கை கிழித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு எலும்பு அவனது தொண்டையில் சிக்கிவிட்டது. வலியால் துடித்துக் கொண்டிருந்த நரி எலும்பை வெளியே எடுக்க முடியாமலும் விழுங்க முடியாமலும் அவதிப்பட்டான். தனியாக இதை பரிசோதிக்க முடியாது என உணர்ந்த அவன் யாரேனும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அப்போது நரியின் நினைவிற்கு தன் நீண்ட மூக்குள்ள நண்பன் நாரை வந்தான். தன் தொண்டையிலிருந்து எலும்பை எடுக்க நாரை உதவக்கூடும் என நம்பி அவன் நாரை அருகே சென்று தன் பிரச்சனையை விளக்கிக் கேட்டான். நாரையும் நரியும் சிறந்த நண்பர்கள் என்பதால் நரியின் பிரச்சனையை பார்த்த நாரை மிகவும் கவலைப்பட்டான். நண்பா, உனக்கு என்ன பிரச்சனை? உனது துயரத்தை பார்க்க முடியவில்லை என்றார் நாரை. நரி தன் நெருக்கடியான சூழ்நிலையை நாரையிடம் பகிர்ந்து கூறினான். நான் சாப்பிடும்போது ஒரு எலும்பு என் தொண்டையில் சிக்கிவிட்டது. அது என்னால் விழுங்க முடியவில்லையே, வெளியே எடுக்கவும் முடியவில்லை. தயவுசெய்து உங்களின் நீண்ட மூக்கைக் கொண்டு அதை எடுத்து விடுங்கள். நீங்கள் உதவினால் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தருகிறேன் என்றான் நரி. இதைக் கேட்ட நாரை, நான் உனக்கு உதவுகிறேன் நண்பா. ஆனால் நீயும் அடக்கம் காட்டிக்கொள். நான் என் நீண்ட மூக்கை உன் வாயிற்குள் வைக்கும்போது அமைதியாக இரு என்று அறிவுறுத்தினான். நரி உடனே சம்மதித்து வாயைத் திறந்தான். நாரை அவனது நீண்ட மூக்கினால் நரியின் தொண்டையில் சிக்கிய எலும்பை திறமையாக எடுத்தான். நரிக்கு நிம்மதியாகியது. அவனது துன்பம் மாறியது. ஆனால் உடனே நரி தனது வாக்குறுதியை மறந்து நாரையிடம் நன்றி கூட சொல்லவில்லை. சில நேரம் காத்திருந்த நாரை, நண்பா, எனக்கு நீ பரிசு தருவதாக சொல்லியிருப்பதில்லையா என்று கேட்டார். நரி தந்திரமாகச் சிரித்து, நீ என்னுடைய வாயில் உன் மூக்கை வைத்தேனே, அது உனக்கு பெரிய பரிசுதான். உன் மூக்குடன் வாழ்வதற்கே இங்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதைவிட என்ன வேணும் என்றான். நாரைக்கு நரியின் சுயநலம் மற்றும் தந்திரம் புரிந்தது. அவன் மிகவும் வருத்தப்பட்டு, நான் இனி சுயநலமானவர்களுக்கு உதவ மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டு விலகி சென்றான். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் உள்ளது. சுயநலமற்ற உணர்வுகள் இல்லாமல் உதவியை கேட்கும் நபர்கள் நம்மிடம் இருக்கும்போது நமது உதவியை மதிக்க வேண்டும். ஆனால் சுயநலத்தின் காரணமாக சிலர் நமக்கு உண்மையான நன்றியை மறந்துவிடுவார்கள். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.